தேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். முத்தாய்ப்பு நிகழ்வாக ஹதரத் அவர்களை சொட்ட சொட்ட அன்பால் அவர்களை நினைத்திருக்கிறோம், பாசத்தால் அவர்களை குளிர்வித்திருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய வார்த்தைகளை கபூல் செய்வானாக. இந்த வார்த்தைகளில் முகஸ்துதி இல்லாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஹதரத் அவர்களுடைய ஆயுளிலும் ஹதரத் அவர்களுடைய அமல்களிலும் ஹதரத் அவர்களுடைய சேவைகளிலும் அல்லாஹ் மறக்கச் செய்வானாக. இதோ இப்போது ஹதரத் அவர்களுடைய ஏற்புரை. காம நேரம் பேசுனா எல்லாரும் இருப்பாங்க. காம நேரம் பேசுனா எல்லாரும் இருப்பாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதி வ ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अलीम इन्न फ़ी ख़ल्क़िस समावाति वल अर्ज़ वख़्तिलाफ़िल लैलि वन नहारि लआयाति लिउलिल अल्बाब. அருளன்பு பண்பில் அளவற்ற முந்தன் திருநாமம் போற்றி திறக்கின்றேன். அல்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வழிவந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், நல்லவர்கள் அனைவர் மீது உண்டாகட்டுமாக. கண்ணியத்துக்கும் பெரிய மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய அறிஞர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக எனது முகமனை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆரம்பமாக ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். இந்த கூட்டம் ஆரம்பித்ததுலேருந்து இவ்வளவு நேரம் வரைக்கும் என்னையே அசத்தி உட்கார வச்சுக்கிட்டு இவங்க என்னென்ன சொன்னாங்களோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆமாம், சும்மா அவங்களாட்டு வானலாமல் போனது அது என்ன அர்த்தம் விளங்குதா? ஏதோ என்னால் முயன்றதை நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், என்னுடைய மாணவர்களுடைய வளர்ச்சியில் நான் ரொம்ப கண்காணிப்பாக இருந்தேன். அதில் ரொம்ப கவனமாக இருந்தேன். என்கிட்ட ஓதக்கூடியவங்க, கிளாஸில் படிக்கிறவங்க யாரும் தோற்று போகக்கூடாது வாழ்க்கையில். அது இப்போ அதே இஸ்லாமிய ரூட்லேயே இருக்காரோ, அது வேறு ரூட்டில் இருக்காரோ, அடுத்த முறை சந்திக்கிற சந்தர்ப்பத்தில் மகிழ்ச்சியான தகவல் அவரிடத்திலிருந்து எனக்கு வரணும். இது என்னுடைய கொள்கை. இதனுடைய உந்துதல் தான் என்ன செஞ்சுச்சுன்னு கேட்டால், மாணவர்களை பார்க்கும்போது, அதாவது மகன் மாதிரி பார்ப்பேன், மாணவன் மாதிரி பார்க்குறது இல்லை. நான் தந்தை, அவன் மகன். ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுடைய முன்னேற்றத்தில் தான் கவனமாக இருப்பாரே தவிர அவன் சின்ன ஒரு அடி கூட வாங்கிடக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. அதுதான் தகப்பனுக்குரிய அடையாளமே. குடிகாரனாக இருந்தால் கூட அந்த மாதிரி தான் நான் என்னுடைய கிளாஸில் எனக்கு முன்னால் உட்காரும்போது எல்லாரையுமே நான் பெத்த புள்ளமாக நினைப்பேன். அல்லாஹ் உதவியால் அப்படி நம்ம முன்னால் மண்டிட்டு படித்தவங்க எல்லாரும் இன்றைக்கி அவங்க சமூகத்தில் மக்களுக்கு மத்தியில் ஒளிரக்கூடியவர்களாக இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு என்ன பெரிய சந்தோஷம் வரும் தெரியுமா? ஏன் பெத்த புள்ள பெரிய ஒரு லெவலுக்கு வந்தால் எனக்கு என்ன மகிழ்ச்சி வருமோ அது மாதிரி வரும். இந்த பேசுனாங்க பாருங்கள், அந்த பேச்சினுடைய முறையை அவங்க எடுத்து வச்ச விதத்தை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு கெட்டிக்கிற பயல்கண்டு. உங்களோட பிறந்ததுனால எங்கேயாவது போயிடாதீங்கப்பா, அது வேறு பயமாக இருக்குது. விளக்குதா? இதில் தான் ஒரு மகிழ்ச்சி மட்டுமல்ல, என்ன தெரியுமா, எனக்கு சவாபு கிடைக்கும். எனக்கு அவர் கற்ற என்னிடத்தில் மண்டிட்டு படித்ததை மக்களுக்கு எடுத்து சொல்கிறதனால் அவர்
எழுதக்கூடிய நன்மையில் எனக்கும் பங்குண்டு. இதுதான் என்னுடைய நோக்கம். என்னுடைய தந்தை என்னை ஓத வைத்ததற்கு தந்தைக்கு இருந்த நோக்கமும் அதுதான். ஒரே பிடிவாதம், எப்படியாவது எங்கள் வீட்டில் இப்போ பிறந்த ஆம்பளை பிள்ளைகளை பூராத்தையும் மதரசாவுக்கு அனுப்புனாங்க. அதில் தேரிக்கறி வந்து நான் ஒரு ஆழ்த்த நல்ல துவா இருந்திருக்குமோ என்னமோ. நம்மளுடைய திறமையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அல்லாஹ்வுடைய நாட்டம் என்ன. அவனை போய் கெஞ்சணும். அதை விட்டுட்டு நான் யார் தெரியுமா எனக்கு என்னமாண்டா இந்த இப்படி காலரை தூக்குனா காலரை கட் பண்ணிடுவான். அப்படி கிடைச்சது தான். இன்னொன்று எங்கள் அத்தாவுடைய ஆவணம் மாதிரியே மக்தபு மதரசாவுடைய என்னுடைய உஸ்தாத் அப்துல் கரீம் நூரி, உங்கள் ஊர் பக்கம்தான். மகன் வந்திருக்காரா யாராவது? ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க. அந்த அசர்த்து வந்து எங்கள் ஊரில் சித்தியங்கோட்டையில் மக்தப் மாதத்தில் ஓதி கொடுத்தாங்க. ரொம்ப எளிமையாக இருப்பாங்க. என்ன செஞ்சாங்கன்னா அவளுக்கு வெறி வந்துடுச்சு, இவனை எப்படியாவது ஆலிமாக்கணும். இந்த மக்தபில் படிக்கக்கூடிய ஆரம்பக்கட்ட நூல்களை புறாத்து படித்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க தெரியுமா, அரபி மதரசா அப்படியே 2 கிதாப் ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேயே மீசான் அஜ்னாஸில் எங்கே படித்தேன் தெரியுமா, மக்தபில் படித்தவன் படித்து போட்டு அவங்கள்ட்ட பாடம் படிப்பாங்கல்ல அந்த பாடத்தை நீ நடத்துன்ட்டாங்க. எனக்கு ட்ரைனிங் எங்கேயே வந்துருச்சு, மக்தபிலே வந்துருச்சு. எனக்கு முழுக்க முழுக்க என் வாழ்க்கையில் அப்துல் கரீம் வசத்து வந்துட்டு போய்வாங்க. ரொம்ப தங்கமான ஆள். இப்படி வந்தது தாங்க. என்னவோ நம்மெல்லாம் பெரிய ஆள், நான் ரொம்ப திறமையானவன் என்னென்னமோ சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அல்லாஹ் பார்த்து கொடுத்தது பெற்றவங்களுடைய துவா, ஓதி கொடுத்த உஸ்தாதனுடைய ஒரு நல்ல துவா. இதுதான் நமக்கு வந்து வெற்றியை தந்ததை தவிர வேறு ஒன்றும்லாம் இல்லை. இதை முதல்ல புரிஞ்சுக்கிறணும். நீங்கள் என்றைக்காவது மக்களுக்கு மத்தியில் பெயர் வாங்கி ஜொலிக்கிற சமயத்தில் தற்பெருமை அடிச்சிடாதீங்க, அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் பணிவு வரணும். அல்லாஹ் உயர்த்த உயர்த்த உங்களுக்கு கீழே பணிவு வரணும். நான் எனது வாழ்க்கையில் கற்றுக்கொண்டது அதுதான். என்னுடைய மாணவனை தான் நான் சொல்லிட்டேன்ல ஆரம்பத்திலேயே, நான் பெத்த புள்ள மாதிரி பார்ப்பேன் அல்லது சகோதரனாக பார்ப்பேன். அவன் நல்லா இருக்கிறாங்கங்கிற தகவல் ஏதாவது கிடைக்கும். அவர் வந்து சொல்லியிருக்க மாட்டார். அதை பார்த்து எனக்கு ஒரு மகிழ்ச்சி வந்துடும். ஃபோன் பண்ணிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. எப்பா இதை பார்த்து நல்லா இருந்துச்சு, எனக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. மகிழ்ச்சிங்கிறது தானாக வரணும். அப்படி பார்த்தால் எனக்கு ஒரு பெருமை. இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆலிம் பெருமக்களிலே என்னுடைய மாணவர்கள் தான் ஜொலிக்கிறாங்க. இதை நான் தற்பெருமைக்கெல்லாம் சொல்லலை. நாங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். எல்லாத்தையும் பார்க்குறோம், எல்லாருடைய செயல்களையும் பார்க்குறோம். மற்றவங்க யார் இருந்தால் கோச்சுக்கிறாதீங்க. என்னுடைய மாணவர்கள் அந்த பருவத்தில் 80களில் ஓதி வெளிவந்த பிள்ளைகள் தான் இன்றைக்கி சமூகத்தில் பாடம் நடத்துறதுலையோ தொழுகு வைப்பதிலோ அல்லது கிராத் ஓதி கொடுப்பதிலையோ ஏன் மதரசாக்கள் நடத்துவதிலோ எல்லாவற்றிலும் அவர்கள் தான் சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, சென்னை பல்கலைக்கழகம் வரைக்கும் என் பிள்ளை தான் போயிருக்காங்க. இதை விட ஒரு ஆளுக்கு மகிழ்ச்சியும் பெருமையும் வேறு என்ன இருக்கும்? அவன் காசு தரணும், தனம் தரணும், சம்பாரிச்சு தரணும், இதையா? அதெல்லாம் இல்லை. காரணம், அவங்க செய்யக்கூடியதுக்கு நன்மை அங்கே எழுத எழுத அதில் ஒரு பங்கு எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வட்டியில் இது வருதுல்ல, அது மாதிரி இங்கே வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீ சொல்லாமல் போ. பாளையத்துக்கு போனோன்னு இந்த வார்த்தை தான் இல்லை யாராவது இருக்கும். ஏன்னா எப்படி போனாலும் என்ன வந்துடும், நமக்கு ஒரு பகுதி வந்துடும். ஆக அல்லாஹ் இடத்தில் கூலியை எதிர்பார்த்து வேலை செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு முதலாவது நான் சொல்லக்கூடியது. பாராட்டு, பணம், செல்வாக்கு, 4 பேரை தட்டி கொடுக்கணும், எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. எதிர்பார்த்தீங்கன்னா அல்லாஹ் பழி தீர்க்க ஆரம்பிச்சிடுவான். மறந்துடாதீங்க. நான் ஒரு இடத்துல போய் கிராத் ஓதுனே 4 பேர் தட்டி கொடுக்கத்தான் செய்வாங்க. அவங்க தங்களுடைய ஒரு அன்புக்காக உடனே நான் யார் தெரியுமா வந்த, அவ்வளோதான். அல்லாஹ் தஆலா அடுத்து இது பண்ணிடுவான். தயவு செய்து தற்பெருமை, நான் யார் தெரியுமா, இதெல்லாம் விட்டுட்டு நம்மளுடைய அறியாமையை யோசிக்கணும். எத்தனை விஷயம் நம்ம தெரியாமல் இருக்கிறோம், எத்தனை இதை இன்னமும் படிக்க வேண்டியது இருக்குது. நான்
ஸ்கூலில் எவ்வளோ படிச்சுன்னு தெரியுமா? 7th முடிக்கல. 7th ஆஃப் இயர்லி இதுவும் நடந்துச்சு, எக்ஸாமு. அதை முடிச்சு அந்த நேரம் பார்த்து மதரசாக்கள் திறக்கிற நாள் வந்துருச்சு. அசத்துன்னு சொல்லிட்டாரு, வீட்லேயும் சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மா தான் சொல்லிச்சு, ஏத்தா ஒரு 10th வரைக்குமாவது படிச்சுக்கிட்டா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, யூஸாக இருக்கும்லன்னுச்சு. 10th வரைக்கும் படிக்க போய் அதில் ஏதாவது நல்ல மார்க் வாங்க போய் அப்படி படிப்பை தொடக்க ஆரம்பிச்சா அதனால் நல்லா கட் பண்ணி விட்டான். அதில் ஒரு வகையில் கயிறு தான் இருந்தாலும் ஆங்கிலத்தை கொஞ்சம் படிச்சிருக்கலாமேங்கக்கூடிய ஒரு எண்ணம் வந்துச்சு. அது வந்ததுக்கு காரணம் என்னென்னா அதன் மூலமாக சேவை செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்ல அப்படிங்கிறது தான் அங்கேயும் உள்ள நோக்கம். ஆக இந்த அடிப்படையில் அல்லாஹு ஜல்லஷானு தஆலா கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஃபலுலு தான். ஏன் அவன் போட்ட பிச்சை தான். இந்த பணிவும் எப்பயும் இருக்கணும். எங்கள் தகப்பனாரும் எனக்கு ஆரம்பத்தில் ஓதி கொடுத்துக்கணும், இதை சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. அது அப்படி எது மாதிரி பார்த்துச்சு, கல்லில் அடித்த மாதிரி என்ன இது பதிச்சு போச்சு. இன்றைக்கெலாம் நீங்கள் சில பேர் இருக்கலாம், 4 இடத்துல பேசின உடனே உங்களை தட்டி கொடுத்த உடனே உங்களுக்கு எதுவும் அது மாதிரிலாம் வந்துச்சு, தகவல் தெரிஞ்சிச்சு, உங்கள் உஸ்தாதிட்ட சொல்லிடுவேன். அது மறந்துடுங்க. பாராட்டுவாங்க. இந்த பாராட்டுனது எதுவுமே எனக்கு பிடிக்கல. ஆரம்பத்தில் இந்த விழா நடத்தணும்னு சொல்லி என் பிள்ளைய கேட்டப்ப வேண்டாம்ட்டேன். ஃபோனில் ஒரு 4-6 பேர் நின்றுக்கிட்டு கத்துறாரு. என்னால் எனக்கு இதில் உடன்பாடு இல்லை, இப்படி சொன்னேன். எனக்கு இதில் உடன்பாடு இல்லை. என்னை உட்கார வைத்து நீங்கள் புகழ்வது எனக்கு பிடிக்காது சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிட்டாலும் ஆளுக்கு உங்களை புகழலாம் மாட்டோம்டாங்க. புகழ்ந்தீங்களா இல்லையா? புகழவே இல்லை. பார்த்துக்க, இதே தான் ஒன்றும் தாங்க முடியல. இப்படி ஆளுக்கு சொல்லி கடைசியாக என்னை சம்மதிக்க வச்சுட்டதுனால நான் வந்து நிற்கிறேன். அதுதானே ஒழிய உண்மையில் நமக்கெல்லாம் ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. இந்த தலைப்பு எடுத்துருக்காங்கல்ல, ரொம்ப அற்புதமான தலைப்பு. இலக்கியம் படித்தவங்களுக்கு இனிக்கும். யாருக்கு? இலக்கியம் தெரிந்தவர்களுக்கு இனிக்கும். என்னப்பா அது என்னமாவில் இருந்துச்சு? இல்லை இதுவே 6 தலைப்பு. எங்கே அந்த நோட்டீஸை காணா? கொடுப்பா. இது என்னமாவில் இருக்கு? சூப்பர் தலைப்பு. இந்த தலைப்பை அவங்க ஏற்படுத்துகிற அளவுக்கு தமிழில் அவர்களுக்கு வல்லமை வந்திருக்குன்ற அர்த்தம். அதை முதல் விளங்கணும். தமிழை வளர்த்து கொண்டிருக்காங்க. இல்லாட்டியும் இந்த மாதிரி தலைப்பெல்லாம் வருவதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி சரி, முதல்ல இதனுடைய நிகழ்ச்சியின் இதே என்ன தெரியுமா? விருது பொற்கிளி வழங்கி கௌரவித்தல் அப்படிங்கிறத போட்டுட்டு என்னப்பா ஆரம்பத்தில் ஒன்று போட்டிருந்தீங்களப்பா? அதைத்தான் பார்க்குறேன். விருது வழங்க இல்லையா? அதையும் காணாமப்பா. சரி. வேர்களை வாழ்த்த விருதுகள். டேஸ்ட் என்ன மாதிரி இருந்துச்சு தெரியுமா? இது சாதாரணமாக படிக்கிறவங்களுக்கு புரியாது. என்னடா வேருங்கிறானுங்க, விழுதுங்கிறானுங்க, இது என்ன அப்படிங்கிறது சில பேருக்கு புரியவே புரியாது. ரொம்ப அருமையான தலைப்பு அது. ஏன்டா வேறுண்டா என்ன அர்த்தம் தெரியுமா? பாடம் நடத்தாதீங்கன்றதப்பா கொஞ்சம் பொறுப்பா. வேறுண்டா என்ன தெரியுமா? தாவரத்தினுடைய வளர்ச்சிக்கு தேவையான சத்தையும் நீரையும் பெரும் பொருட்டு அடிப்பாகத்திலிருந்து மண்ணிற்குள் செல்லும் பாகம். ஆங்கிலத்தில் ரூட்டுன்னு சொல்லுவாங்க. அரபியில் சொல்கிறாண்டா அல் அசல்ன்றது அர்த்தம் வேருக்கு. அதாவது யாரை சொல்ல வர்றாங்கன்னு தெரியுதா? படித்து கொடுத்து வழிகாட்டுறாங்கல்ல, கைடு பண்ணுறாங்கல்ல, ஆசிரியருக்கு பேர் என்ன சொல்லியிருக்காங்க இங்கே? வேர். அருமையான வார்த்தை. ஒரு மரம் வளர்வதற்கும் அந்த மரம் ஜெலிப்பதற்கும் அது பயன் தருவதற்கும் வேறு தான் காரணம். அதனால தான் அந்த வேறுங்கக்கூடிய வார்த்தையை யாருக்கு? ஆசிரியருக்கு அவர் போட்டிருக்காங்க. அடுக்கடுத்து இவங்கெல்லாம் யாருங்கிறதையும் காட்டியிருக்காங்க. விழுதுகள்
வாழ்த்த போகிறவங்க யார்? விழுதுண்டா என்ன அர்த்தம் தெரியுமா? அதையும் சொல்லிடுறேன்னே. விருதுங்கிறது என்னன்னு கேட்டால், புவி ஈர்ப்பு விசைக்கு, இது டிக்ஷனரியில் வரக்கூடிய அர்த்தம், புவி ஈர்ப்பு விசைக்கு எதிர்வினையாக கீழ் நோக்கி செல்லக்கூடிய, மேல் நோக்கி வராது, கீழ் நோக்கி வளர்கிறது, நீரையும் அதில் கரைந்துள்ள தாது உப்புகளையும் உறிஞ்சுகிறது. பரவாயில்ல. அதாவது பையன் எடுத்துக்கிறது. வேறு என்ன செய்யுதுன்னு கேட்டால், இதான் வளர்க்குது. இது கீழே இருக்கக்கூடியவங்க விழுதாக இருக்கக்கூடிய அதை பயன்படுத்துது. சுருக்கமாக சொன்னால், ஆசிரியர் உருவாக்குகிறார்கள், இவர்கள் வளர்கிறார்கள். வேறு ஒன்றும்லாம் இல்லைப்பா. இப்படியெல்லாம் சிலது இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் தமிழையும் கொஞ்சம் பாதியல. ஏன்னா நம்ம பேச போகிறது, நம்ம விளக்க போகிறது, நம்ம எழுத போகிறதெல்லாம் தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு. அதனால் தமிழையும் வளர்த்துக்கிறணும். அந்த அடிப்படையில் இவங்க எழுதியிருக்கிறது ரெண்டுமே என்னடா, விழுதுங்கிறது கிளைகளில் இருந்து வளர்ந்து கீழ் நோக்கி செல்லக்கூடிய, இந்த கீழ் நோக்கிங்கிற வார்த்தையை திருப்பி திருப்பி படிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. விளைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஷாரா கீழ் நோக்கி போகணும். சும்மா அப்படி மேலே போனேன்னா வராது. விளங்கலை? என்னப்பா எதுக்கு முழிக்கிற? ஏன்னா கீழ் நோக்கி செல்லக்கூடிய கீழ் நோக்கி தொங்குவதும் பூமியில் புதைந்து புதிய மரமாக முளைக்கக்கூடியதுமான தடித்த வேர். அதுக்கு பேர் இதுதான். எதுன்னு கேட்டால் விழுது. அந்த விழுதை உருவாக்கக்கூடியதான் எதுன்னு கேட்டால் வேர். நல்ல அழகான ஒரு தலைப்பை கொடுத்துருக்காங்க. நம்ம உழைச்சது கொஞ்சமாவது புண்ணியம் அளிச்சிருக்கிற மாதிரி தெரியுது. அப்படித்தானா? சரி, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அந்த முறையில் கொடுத்தானா. அதில் நான் ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லிவிட்டு நிறைவு செய்து கொள்ள விரும்புகிறேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நீங்களாட்டு இழுத்து விட்டுறாதீங்க, ஒரு அளவோடு பேசி முடியுங்க அப்படின்னு வேறு சொன்னானுங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எங்களுக்கு உத்தரவு போடுறானுங்க. அதாவது வேறு அதுவாக மாறிடுச்சு, அது இதுவாக மாறிடுச்சு. அப்போ அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கான்றது தான் அப்படி பார்க்கணும். அந்த அளவுக்கு அவர் வளர்ந்துருக்காரு. அதனால தான் அவர் பேச முடியுது. பார்க்கல விளக்குதா? அந்த அடிப்படையில் தான் நான் ஒரு சில விஷயங்களை மட்டும் சீக்கிரம் சொல்லிவிட்டு சீக்கிரம் போயிடுறேன். அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன எங்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு சில விஷயம் சொல்கிறேன். என்னுடைய வரலாறுகளெல்லாம் பூரா போட்டிருக்காங்க, அதில் பார்த்துக்கலாம். ஆலிமுலாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது ஆலிமாக போகிறவர்கள் ஒரு விஷயத்தை கலந்து கொள்ளணும். அதுக்கு இந்த நாம் வசிக்கக்கூடிய இந்த நாட்டில் நமக்கு மத்தியில் அபிப்பிராய பேதங்கள் இருந்தாலும், கருத்து மோதல்கள் இருந்தாலும், உலமாக்களுக்கு மத்தியில் ஒரு விஷயத்தில் எந்தாவது ஒரு விஷயத்தில் இறங்கினா ஒற்றுமை இருக்கணும். நீ யாராவோ இரு, எவராவோ இரு, யார் வேணாண்டா, ஏன் பகைக்கிறீங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லா பேரும் ஆலிமானவங்களும் சரி, ஆலிமாக போகிறவங்களும் சரி. எப்பா நீ பாத்தியா உதற பிடிக்கல, விட்டுட்டு போ. அவர் இப்போ இருக்கிறாரு அந்த பாதையில், அவராட்டு போகிறாரு. அதை கண்டா சலாம் கூட சொல்கிறதுல இருந்தால் என்ன அர்த்தம்? சலாம் கூட சொல்கிறதுல இருந்தால் என்ன அர்த்தம்? அவரவர் அவருடைய பாதையில் போய்கிட்டு இருக்கட்டும். அதனால தான் நான் என்ன சொல்ல வர்றேன், அபிப்பிராய பேதங்கள் விளங்குதா, சிந்தனை சிதறல்கள் ஏற்பட்டாலும் ஆலிம்களுக்கு மத்தியில் என்ன வரணும், கட்டாயமாக இது வரணும். அடுத்தது குர்ஆன் ஹதீஸ்கள் இல்லை இருக்கக்கூடியதில் இன்றைக்கி நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டியிருக்கு. அதில் இருக்கக்கூடிய கருத்தை சொல்கிற அதே நேரத்தில் எங்கேயாவது அதில் அறிவியல் சயின்ஸ் வரைஞ்சிருக்கோம். தயவு செய்து சயின்ஸ் இல்லாதது இருக்காது. சயின்ஸில் தவறான கண்டுபிடிப்பு இருக்குது பாருங்கள், அது வராது. சொல்லப்போனால் தவறான கண்டுபிடிப்பை இது திருத்தும் குர்ஆன். ஆனால் நாம் அந்த குர்ஆனிலேயோ ஹதீஸிலோ இருக்கக்கூடியதை எடுத்துக்கிற போது என்ன செய்யணும், எல்லா பார்வையும் பார்த்துட்டு அதனுடைய தாரீஃபை பாருங்கள், அதை பாருங்கள், இதை பாருங்கள், அதில் என்ன மசாலா சொல்லியிருக்காங்க, ஷாரியும் என்ன எழுதியிருக்காங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. பட்
லாஸ்ட்டில் என்ன வேணும் தெரியுமா? அதில் இருக்கக்கூடிய சயின்ஸ் என்னான்னு சொல்லணும். எத்தனை பேருக்கு தெரியும்? எங்கே நம்ம பார்க்குறோம்? நான் என்ன 7th படித்தவன், நான் அதில் எழுதிக்கிட்டே இருக்கிறேன். இன்றைக்கி எதுவும் அந்த மொழிபெயர்ப்பு எழுதுகிறோமோ அதுக்கு ஃபுட் நோட் எழுதுவோம். ஃபுட் நோட்டில் அது வரும். நான் வேண்டாம் ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்லிக்கிட்டா, நல்ல வேலை அனுமதி கொடுத்த விளக்குதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ரூமில் வச்சு கூட சொன்னேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு சஹாபி வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், நான் ஒரு கனவு கண்டேன், அதுக்கு நீங்கள் விளக்கம் சொல்லணும். என்னப்பா கண்டேன்? என்ன கண்டான்னு கேட்டாங்க. ஒரு விரலில் நெய் இருக்குது, அதை சூப்பரி. இன்னொரு விரலில் தேன் இருக்குது, அதையும் சூப்பரி. முஸ்லிம் அகமதில் வரும், அதுக்கு அடிக்கரிப்பு அப்படி அரை பக்கம் முழுக்கம் வந்துருக்கு. நீங்கள் உங்கள்கிட்ட கேட்டிருந்தா என்ன பதில் சொல்லிப்பீங்க? அவர் வந்து கேட்டது என்ன தெரியுமா? இந்த கனவுக்கு விளக்கம் என்னண்டு. கனவு கண்டதை சொல்கிறதுக்கு வரல. யாரும் சொல்ல அப்படின்டா என்ன? எல்லா பரட்டையும் நான் சவால் விடுறேன், ஏதாவது சொல்லுங்கள். இதை கருதி அவங்க கேட்டிருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அற்புதமான பதில், அற்புதமான பதில். என்ன அற்புதம்னு சொல்லட்டா? நீ ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, நீ தௌராத்தும் வாசிப்பாய், குர்ஆனும் வாசிப்பாய். தூக்கி வாரி போட்டுச்சு. அதுக்கு தர்ஜுமா செய்யும்போது என்னடா தர்ஜுமா, இதுக்கு அதுக்கு என்னடா டச்சு? பார்ப்பக்கணுமா இல்லையா? சொல்லணுமா இல்லையா? நீங்கள் இந்த ஹதீஸை சொல்லும்போது உங்கள் மாணவனே சொல்லிட்டே ஓதி கொடுக்குறீங்க என்றாலும் கேட்பானா இல்லையா? கொஞ்சமாவது புத்தி இருக்கிறவன் என்ன சேர்த்து? அதாவது நெய்யுக்கு தௌராத்துக்கு என்ன டச்சு, தேனுக்கும் குர்ஆனுக்கும் என்ன டச்சு? என்னடா இது எந்த இடத்துல சிக்கிக்கிட்டேன்னு தெரியுமா? நான் கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் அதை மேலாய்வு பண்ணேன். செம்மையாக அதுக்கு அடிக்குறிப்பு எழுதுகிற நேரத்தில் மாட்டிக்கிட்டேன். இதுக்கு நான் எழுதாமல் நான் அகலவும் மாட்டேன். அதுதானா அப்படிலாம் போகவே மாட்டேன். அப்புறம் எதுக்கு நீ உட்காந்துருக்குற மேலாய்வுக்கு? சரி, இதையே நான் மாணவனுக்கு படித்து கொடுத்தேன்டா சும்மா விடுவானா? கேட்பானா இல்லையா? என்ன சார் இப்படி சொல்லியிருக்காங்க, நீங்களாட்டு போய்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க மாட்டானா? இதே மாதிரி ஆள் கேட்டுருவேன். பிறகு சயின்ஸுக்கு தாப்பத்தை எடுத்து புக்கை நான் என்ன செஞ்ச முடிவு பண்ணேன். தேனுடைய பிறப்பு வளர்ப்பு என்ன, அதில் இருக்கிற தன்மை என்ன, அதே மாதிரி நெய்யுக்குண்டான தன்மை என்ன. அது கிட்டத்தட்ட முஸ்னத் அகமது உடைய அரை பக்கத்துக்கு மேலே வந்துடுச்சு. ரெண்டையும் எழுதணும். உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேன், அதை தப்சீலாக பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. சுருக்கமாக சொன்னால் நெய் சீக்கிரம் கெட்டு போயிடும், தேன் நீடிச்சிருக்கும். இந்த ஹாசிலை மட்டும் சொல்கிறேன், அதுக்குள்ள காரணமெல்லாம் வரும். இது அறிவியல் ரீதியாக நான் சொல்கிறது, அறிவியல் கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். சயின்ஸில் வந்து நெய்யை பற்றி என்ன செஞ்சுருக்கான், ஆய்வு பண்ணியிருக்கான். ஆய்வு பண்ணி பார்க்குற காலகட்டத்தில் அதனுடைய நிலை என்ன, இதனால் கிடைக்கிற பயன் என்னன்னு கேட்டால், ஒரு குறிப்பிட்ட காலத்தோடு முடிஞ்சு போயிடும், கெட்டு போயிடும். ஆனால் தேன் நீடித்திருக்கும். அது மட்டுமல்ல, அந்த நெய்யினுடைய மருத்துவ பயன்கள் என்ன, இந்த தேனுடைய மருத்துவ பயன்களை பார்த்தா அது புசு புசுக்குன்னு இருக்கு, இது நிறையா இருக்கு. அப்போ தௌராத்தை வாசிப்பீங்கன்னா, தௌராத்தும் வாசிப்பீங்க, ஆனால் அது நிலைக்க போகிறது இல்லை. குர்ஆன் வாசிப்பீங்க, அது நிலைக்கும்னு அர்த்தம். அதே மாதிரி அவர் இருந்திருக்காங்க அந்த சஹாபி. அப்போ இந்த ரெண்டு ஒரு தன்மையும் உனக்கு கிடைக்கிது. அப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு அவங்களுக்கு கிடைக்கும் பாருங்க. ஏன்னா தௌராத்தின் மேலே பற்றுள்ளவங்களும் இருந்திருக்கலாம். தௌராத் ஒன்று இருக்கிற சமயத்தில் எதுக்கு இது வேற குர்ஆன் வேற அப்படின்னு நினச்சிருக்கலாம். ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது புரிஞ்சு போயிடும். இல்லைங்கதா? குர்ஆனில் பூரா சயின்ஸ் கொட்டி கிடக்குது தெரியுமா? ஹதீஸ்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சயின்ஸினுடைய கருத்து இருக்கும். தயவு செய்து உங்களுடைய பார்வையை வெறும் மசாலாவை சொல்கிறத விட்டுட்டு கொஞ்சம் ஆய்வுக்கு வாங்கய்யா.
அதுதான் என்னுடைய கேட்டுக்கிறதுலாம். ஏன்டா இன்றைக்கி உலகம் என்ன தெரியுமா? சயின்ஸ் உலகம். முன்னால் உட்காந்துருக்கிறவன் 12வது படிப்பான், காலேஜில் படிச்சுக்கிட்டு இருப்பான், வேறு வேறு சயின்ஸுகளை படிச்சுட்டு வந்து உட்காந்துருப்பான். அவனுக்கு நீ சொல்லணுமா இல்லையா? நல்வழிப்படுத்தணுமா இல்லையா? அப்போ குர்ஆன் மீது ஒரு பற்று வருமா இல்லையா? ஹதீஸ் மீது ஆசை வருமா இல்லையா? தயவு செய்து அதை மக்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்கிறத என்னுடைய கேள்வி. அது ஓதி முடித்தவங்களாக இருக்கட்டும், ஓதிக்கிட்டு இருக்கிறவங்களாக இருக்கட்டும், எல்லா பேருக்கும் தான். அடுத்தது, தீனுடைய ஏதாவது ஒரு கலையில் தனிப்பட்ட முழு ஆற்றல் உள்ளவங்களாக மாறணும். ஒரு இதில் ஃபுல்லாக ஏன்னா எல்லாத்துலேயுமே இதாக தேறிடுறது அப்படின்டா கஷ்டம். ஏதாவது ஒரு சப்ஜெக்டில், தீனுடைய ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் அவ்வழியில் லாகரி போயிருக்கணும். இதுக்கு ஆய்வு தேவை, மெனக்கிடணும், 4 கித்தாப்பை வாசிக்கணும். உனக்கு தெரியலையா? தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்கணும். இல்வா கேட்குறதுல வெக்கப்படக்கூடாதுல்ல. எனக்கே தெரியாட்டி நான் இந்த இங்கிலீஷ் தெரியல, அது தெரியல, ஏதோ மார்க்கத்தில் ஏதாவது சம்மந்தப்பட்டது தெரியல, ஒரு டாக்டர்கிட்ட கேட்கணும். கேட்டு தானே ஆகணும். ஏன் கேட்டேன்னா, அதனால் நான் என்ன சொல்ல வர்றேன்னு கேட்டால், எல்லா ஃபன்னுகள்லையும் எல்லா கலைகள்லையும் தேர்ச்சி பெற முடியாது. தெரிஞ்சுக்கிற வேண்டிய அளவுக்கு தெரிஞ்சுட்டு ஏதாவது ஒரு கலையில் யாராவது ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டாங்க, ஓ இதுக்கா இது இவர் சொல்லுவார் அப்படின்னு சொல்லணும். இவர்கிட்ட போய் கேளுங்க, அவர் கரெக்டாக சொல்லுவாருன்ட்டு உன் பேரை நான் சொல்லணும். வெறி பிடிச்சி போகணும். வழங்குதா? முக்கால்வாசி சொல்கிறது அவங்கள விட உனக்கு தான் இப்போ அதிகம். இப்போ அவர் இங்கே வச்சதுக்கு காரணமும் வழங்குதா? அதனால் ஒரு ஃபன்னுலையாவது கரையை கடக்கணும். சரி, அடுத்தது முடிஞ்சிருச்சு. மக்களுக்கு மத்தியில் பயான் நீங்கள் செய்கிற காலகட்டத்தில் காலத்தை கருத்தில் கொண்டு செய்யுங்க தயவு செய்து. காலம் எப்படி போய்கிட்டு இருக்கு, இன்றைக்கி பேப்பரில் என்ன வந்துச்சு, இன்றைக்கி நியூஸ் என்ன போய்கிட்டு இருக்கு, அதுக்கு இஸ்லாத்தில் தீர்வு இல்லாமல் இல்லை. எந்த பிரச்சனையாக தானே இஸ்லாத்தில் தீர்வு இருக்குது, எல்லாவற்றுக்கும் தீர்வு இருக்குது. ஏன்னு கேட்டால் முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் பேப்பரை படிப்பாங்க, நியூஸு பார்ப்பாங்க, கையில் தான் ஒவ்வொன்று ஓடிக்கிட்டு இருக்க, அது பேப்பரில் வர்றதுக்கு முன்னாலே வந்துடுது, அதை பார்த்துடுவாங்க. அப்போ அது சம்பந்தமான விஷயங்களை தழுவி அன்னைக்குள்ள பயான் அமைச்சுக்கிறணும், ஜும்மாவுடைய பயானை. அப்படித்தான் செய்கிறீங்க, இருந்தாலும் சொல்லணுமா இல்லையா? அடுத்தது அடுத்தவங்களுக்கு சொல்கிறதோடு நிறுத்திக்கிறக்கூடியப்பா முடிச்சாச்சுப்பா, உன்னை பார்த்தாலே பயமாக இருக்குது, முடிச்சாச்சு. அடுத்தவங்களுக்கு சொல்கிறதோடு நிற்கக்கூடாது. அதுதான் என்ன செய்யணும்னு கேட்டால், நாம் இபாதத்துகளை நிறைவேற்றுவதிலும் சுன்னத்தை பின்பற்றுறதுலையும் மக்களுக்கு முன்னோடியாக இருக்கணும். வெறும் கருத்துலையும் அதில் மட்டும் இருந்தால் பத்தாது. எங்கள் அசர்த்தா அவர் எப்போ பார்த்தாலும் தொழுதுகிட்டே இருப்பார்ப்பா, எங்கள் அசர்த்தா ஹராம்லாம் வாங்கவே மாட்டாங்க, இவங்களா அப்படிங்கிற பேர் வாங்கணும். சுருக்கமாக சொல்லப்போனால் என்ன செய்யணும், சுயமரியாதையோடு வாழணும். எவன்ட்டையும் கை நீட்டக்கூடாது. அல்லாஹ் கொடுப்பான், நீ மட்டும் அப்படி இருந்து பாரு, நான் வாழ்ந்தவன், நான் அதை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பேன், அல்லாஹ் எனக்கு கொடுப்பான், நீ தேவையில்லை, அவர் தேவையில்லை. ஏன் இது இப்படி சொல்கிறேன்டா, இதுக்கு மாற்றமாக இருந்தோம்டா நீ பயான் பேசினா அசர்த்து உட்காருன்றான். விளக்குதா? என்ன பெருசாக பேசுகிறீங்க, நேற்று வந்து வாங்கி போனது தெரியாதா, போச்சு பயானை. அது சொல்லுவீங்களாங்கிறது கூட அந்த நேரத்தில் அச்சந்தேன். தயவு செய்து அவன்கிட்ட பொறுப்பை சாட்டுங்க, வெற்றி பெறுறீங்களா இல்லையா பாருங்கள். நான் வந்து அனுபவத்திலே அதை நான் அனுபவிச்சிருக்கேன், அனுபவித்து கொண்டு இருக்கிறேன். அதனால் அல்லாவின் மீது பரஞ்சாட்டனுடைய எல்லாம் முடிச்சு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். மார்க்கத்துக்கு மட்டும் சேவை பண்ணால் பத்தாது, உங்கள் குடும்பத்தையும் கவனிச்சுக்கோங்க. ஏன்னா பிள்ளைகளுக்கு தகப்பன் சொல்லக்கூடிய இதுன்னு நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அதையும் இப்போ சொல்லி போடுறேன். நான் மக்களுக்கு அந்த சீர்திருத்தம் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுப்பா வேணான்னு சொல்லலை. வீட்டில் அரிசி இருக்கா பருப்பு இருக்கான்னு பாரு,
பொண்டாட்டி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா அவள்கிட்ட பேசு, முகம் கொடுத்து பேசு. குடும்ப வாழ்க்கையில் என்னைக்கு அமைதி இல்லையோ உன்னால் பொது சேவை செய்ய முடியாது. நல்லா விளையுங்க. குடும்ப வாழ்க்கையில் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே என்ன வரணும்? நிம்மதி இருக்கணும், மகிழ்ச்சி ஏற்படணும். அப்போ தான் என்ன செய்யும்? வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு நாம் குடும்ப வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சோம்டா, அதாவது ஏதாவது சண்டை கிண்டை போட்டுக்கிட்டா, அதை செஞ்சுக்கிட்டு இதை செஞ்சுக்கிட்டுட்டா. ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறேன், பெண்களுடைய பண்பு என்ன தெரியுமா? பிடிவாதம் பிடிக்கிறது இருக்கும். இறைவன் இயற்கையாக வச்சுட்டது அது, விளங்குதா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வாவில் இருந்து நடந்து கொண்டிருக்கக்கூடியது தான். விளங்குதா? அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன். உங்கள் மனைவிட்டு கொஞ்சம் பணிஞ்சு போயிட்டேன்னா என்ன அவங்களுக்கு பெரிய இதாக குறைஞ்சி போயிடும். நான் ஆலிம், நான் இமாம், அதெல்லாம் வெளியே வச்சுக்கடா. வீட்டுக்குள்ளே வந்துட்டா நீ யார்? கணவன் அல்லது தகப்பன் அல்லது சகோதரன், அந்த தன்மையோடு நடக்கணுமே தவிர அதை விட்டுட்டு சரி வீட்டில் அரிசி இருக்கா பருப்பு இருக்கான்னு கூட கேட்காம இருந்தா இப்படித்தான் ரசூல் அவ்வளோதாங்களா? இதுதான் சுன்னத்தா? தயவு செய்து என்ன செய்யுங்க, குடும்பத்தை கவனியுங்கள், குடும்பத்தாருடன் அன்பாக பழகுங்கள். இன்னொரு பெண்களுடைய புத்தி கொஞ்சம் அவசரமாகத்தே இருக்கும். நீ பணிச்சு போயிடுங்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மனைவிமார்கள் பூரா ஸ்ட்ரைக் பண்ணாங்க தெரியுமில்ல? நீங்கள் கொடுக்குற சம்பளம், இங்கே கொடுக்கக்கூடிய செலவீனத்துக்கு கொடுக்குற காசு பத்தலை. ஆமாப்பா, ஒரு வாரம் 10 நாள், ஒரு மாதம் இருக்குமா? ஒரு மாதம். ரசூலா என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா? கோச்சுக்கிட்டு போய் எங்கே போய் உட்காந்துட்டாங்க? வெளிவாசலில் மாடியில் போய் உட்காந்துட்டாங்க. இங்கே எல்லாரும் ஸ்ட்ரைக்கு. கேள்விப்பட்டீங்களா என்னன்னு தெரியல. ஸ்ட்ரைக்குக்கு முன்னுதாரணமே அங்கே தான் வந்துச்சு போல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகலை. இவங்களும் பேசாமல் இப்படி இருக்கிறாங்க, எல்லா மனைவிமார்களும். அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா குர்ஆனை போட்டான் பார்த்துக்க. இந்தா இஷ்டம் இருந்தா போ, இல்லாவட்டி நம்பியே என்ன செஞ்சு வேறு கல்யாணம் முடிச்சுக்கிட்டு அவங்கள வேலையை முடிச்சு விடு அப்படிங்கிற கருத்தில் அல்லாஹ் தஆலா போட்ட உடனே முதல்ல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தான் இந்த ஆயத்து போய் கிடைக்குது. ஐயோ ஓடி விட்டாங்க. நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன், போய் சரணாயிட்டாங்க. அப்புறம் இன்னொரு அம்மா எல்லா பேர் சரணாயிட்டாங்க. நான் என்ன கேட்க வர்றேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? உங்களுக்கு எப்படி ஃபோன் இருக்கோ அது மாதிரி அவங்களுக்கு அல்லாஹ்வோட இருந்துச்சு தெரியுமா? டக்குன்னு மகி வந்துக்கிட்டு இருந்துச்சு, ஜிப்ரீல் இறங்கிக்கிட்டு இருந்தார். அப்படிப்பட்ட ஆளுடைய குடும்பத்திலேயே பெண்கள் மனைவிமார்கள் ஸ்ட்ரைக். அதுக்கு அல்லாஹ் கொடுத்த தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு எல்லோரும் ஓடி இஷ்டம் இருந்தாலும் இருங்கள், இல்லாவிட்டால் அவங்க வேலையை பார்த்துட்டு போங்கிற மாதிரி அல்லாஹ் தஆலா கோபமாக இறக்கிட்டான் ஆயத்து. இது ஏன் ரசூல்லாவுடைய காலத்தில் வாழ்க்கையிலேயே நடந்துச்சுண்டா, ரசூல்லாவுக்காக நடக்கலை, நமக்காக நடந்தது. என்னம்மா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைவிமார் அப்படி இருந்தாங்க. வர வச்சிருக்கிறான் அல்லாஹ். பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு ஒரு வழிகாட்டல் வேணும், விளங்குதா? அதுக்காக அல்லாஹ் தஆலா செய்ததான் எல்லாமே. நமக்கு என்ன இருக்குது? இப்ரத்துக்காக. எனவே அப்பயே எடுத்தால் போது என்ன செய்யணும், நம்ம கொஞ்சம் என்ன செய்யணும், பணிச்சு போய் பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு வழி பண்ணணுமே தவிர வளர்க்கிறதுக்கு குடும்பத்தில் நிச்சயமாக செஞ்சிடவே கூடாது. நம்மளுக்கு மீறி ஏதாவது செஞ்சுட்டாங்கடா பேசிட்டாங்கடா வாயை மூடிட்டு தொழுவு வந்துடணும். தொழுவை முடிச்சுட்டு உழுக்கில் போகும்போது இழுச்சிட்டு போகணும். போனால் சிரிப்பே வராட்டின்னு சிரிக்கணும். என்னம்மா நல்லா இருக்கியா? அவ்வளோதான், சித்தா வந்துடுவா. என்னப்பா பேசாம இருப்பா, அவ்வளோதான். அப்புறம் பக்கத்தில் போய் லேசாக என்ன செய்யலாம், மேலே அப்போ கையை கூட போடலாம். இது ஆலிம்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா பேருக்கும் பொருந்தும். மேலே போட்டு என்னம்மா நல்லா இருக்கும், என்ன உடம்புக்கு சளி இல்லை, ஒரு மாதிரி முகத்தில் கொஞ்சம் சோர்வு தெரியுது, நீ எதுக்கு இவ்வளோ கவனமாக பார்க்குற? ஆச்சா? அதனால்
நான் என்ன கேட்க வர்றேன்டா, மார்க்கம் படித்தவங்க மேலே இந்த ரிப்போர்ட் வரக்கூடாது. மார்க்கம் படிச்சுட்டு நம்ம அடுத்தவங்களுக்கு உபதேசம் செய்யக்கூடியவங்க, குர்ஆன் ஹதீஸ் எடுத்து சொல்லக்கூடியவங்க, நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை செழிப்பானதாக இருக்கணும், சமாதானமானதாக இருக்கணும், அமைதியானதாக இருக்கணும். இல்லாட்டி நீங்கள் இதை பார்க்க முடியாது, ஒன்றும் செய்யாது. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். எனக்கு ஒரு குணம் இருக்குது. தொடர்ந்து ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் சும்மா உட்காந்துருந்தா ஏதோ தப்பு பண்ணுறோம்னு தோன்றும். எனக்கே தெரியாது. தொடர்ந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறேன், ஒன்றுமே செய்யாமல் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம்டா, என்னமோ தப்பு பண்ணுறாடா, ஒன்றும் செஞ்சுருக்க மாட்டேன், சும்மா உட்காந்துருக்கான்ல, அந்த தப்பு தான். இதிலிருந்து என்ன புரியுது? நேரங்களை வீணாக்கக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. விளங்குதா? சும்மா அதை பார்க்க இதை பார்க்க வேஸ்ட்டாக நேரத்தை கழிக்க, படிக்க வேண்டியதும் முன்னேற வேண்டியதும் தெரிஞ்சுக்கிற வேண்டியதும் எல்லாம் தெரிஞ்சாச்சா? ஒன்றும் இல்லை. எங்களுக்கெல்லாம் இவ்வளோ அனுபவம் இருந்தோம், அடுத்த ஹதீஸை படித்தா புதுசாக தெரியுது, அதுக்கு விளக்கம் தெரியல, ஷாரிகின்கள் எழுதி வைக்க போய் தெரியுமா? இல்லாட்டி நம்மெல்லாம் ஒன்றுக்கும் ஆக மாட்டோம். விளக்க உரை அவங்க எழுதி வைக்க போய் இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்க வண்டி. குர்ஆனுக்கும் சரி ஹதீஸுக்கும் சரி அந்த தியாகிகள் தங்களை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல், தூக்கம் இல்லாமல். அதனால் நமக்கு தெரியுது. அதனால் எத்தனை படிக்க வேண்டியது இருக்குன்னு பார்த்துக்கல. படிப்பில் கல்வியை தேடுவதில் விளங்குதா, முடிவு அப்படிங்கிறது இல்லை. அதை முதல் புரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்கும் சொல்கிறக்கூடிய தகவல், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அனைவருக்கும் அல்லாஹ் நல்ல அருளை பரிப்பானாக, நல்ல அறிவை தருவானாக, அதே மாதிரி செயல்படக்கூடிய செயலுக்குண்டான வாழ்க்கையை தருவானாக, வாழ்க்கையில் பரக்கத்தையும் தருவானாக. பரக்கத்து கட்டாயம் வேணும்ல, வாழ்க்கை வருவானுங்க. யாரின் பக்கமும் தேவையில்லாமல் நமது வாழ்க்கையை கழிப்பதற்கு வகை செய்வானாக. ஆகிரி தானா இது கடைசியாக ஒன்று சொல்ல என்னம்ல, இதை வச்சிங்க எனக்கு பிடிக்கல, இருந்தாலும் ஏதோ ஃபாய்தாக இருக்கிற மாதிரி தெரியுது இதெல்லாம் பார்த்தா. ஃபாய்தாக இருக்க மாதிரி. அதனால் அதையெல்லாம் கேட்டு அதன்படி நடக்குமாறு உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் இம்மையிலும் மறுமையிலும் எல்லா பலன்களையும் நன்மைகளையும் தந்தருள்வானாக. இந்த பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை தருவானாக. எல்லா பேருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். நிறைவான ஒரு நிறைவுரை. நமக்கும் ஒருவேளை நம்முடைய அம்மா அதில் அவருடைய துணைவியார் வந்திருந்தால் அவர்களையும் குளிர்ச்சியூட்டுகிற ஒரு நிறைவுரை இது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. இறுதியாக